அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்தோருக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். விஷாக 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம் கொண்ட இந்த விருச்சிக ராசியின் பலாபலன்களை, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தோருக்கான பலாபலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு திசையிலும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசையிலும், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் திசையிலும் இந்த ராசியில் பிறந்திருப்பார்கள். இந்த 3 நட்சத்திர திசையும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும். அவர்களுக்குரிய அந்த பலாபலன்களை தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம், எண்ணம் உள்ளவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் வாயிலாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அதற்காக மிக குறைந்த கட்டணம் வாங்கப்படுகிறது. அதே போல ஜாதகம் இதுவரை எழுதவில்லை, எழுத வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஆவல் உள்ளவர்கள் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைத்தால் ஜாதகம் எழுதி தபாலில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதகம் எழுதுவதற்கும் மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. யாரிடமும் அதிகம் வாங்கப்படுவதில்லை. இப்பொழுது நாம் அந்த விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும், செயல்திறன் எப்படி இருக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு எப்படி இருக்கும், அது பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். வாருங்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பு, ஊக்கம், ஆக்கம் கொண்டவர்கள். எடுத்த காரியத்தை முடிக்கின்ற வகையிலே தீவிரமாக தைரியம், வீரியத்துடன் உழைக்கக்கூடியவர்கள். எதையும் நேருக்கு நேர் நின்று பேசக்கூடியவர்கள். கல்வி, ஆச்சாரம், அனுஷ்டானம் உள்ளவர்கள். பெரியவர்களிடம் மரியாதையாக பேசும் குணம், நடக்கும் குணம் உள்ளவர்கள். பரந்த எண்ணம், நோக்கம், பெரிய காரியத்தை தந்திரத்தால், பேச்சால், செயலால் முடிக்கும் திறமை உள்ளவர்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவியையும், பெண்ணாக இருந்தால் கணவனையும் மதித்து நடக்கக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மருத்துவம், கம்ப்யூட்டர், இராணுவம், போலீஸ், ஃபேக்ட்ரி, மெஷினரி போன்ற தொழில்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். தாய் தந்தையை மதித்து பிரியத்துடன் நடக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வந்தாலும் அவைகளை திறமையாக சமாளித்து வாழக்கூடியவர்கள். கடைசி வரை உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அவரவர் ஜாதகத்தில் கிரக பலம் கூடியிருந்தால் 85 வயதுக்கு மேல் வாழக்கூடியவர்கள். ஒரு சிலர் பணக்காரராகவும் திறமைசாலியாகவும் பேச்சில், செயலில் திறமை உள்ளவராகவும் இருப்பார்கள். ஞான உபதேசம், தெய்வ மார்க்கம், தான தர்ம குணம், அழகு, அறிவு, ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் ஆராய்ச்சி, வேதம், மேன்மையான பதவி, அந்தஸ்து, உண்மை, நேர்மை, வாக்குவன்மை, சொந்த பந்த நட்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். அரசு கௌரவ பதவி பெறக்கூடியவர்கள்.
சங்கீத ஞானம், விசேஷ குணம், அமைதியாக பேச்சு, செய்கை, தார்மீக சிந்தனை உள்ளவர்கள். அடிக்கடி ஊர் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் புத்திர சந்தானம் உள்ளவர்களாகவும் ஒரு சிலர் புத்திர சந்தானம் குறை உள்ளவராகவும் இருப்பார்கள். ஒரு சில பெண்கள் உடலில் மறைமுக நோய் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் ஆடு மாடு விவசாயம் மண்மனை பூமி உடையவர்களாகவும் பிற காரியங்களை முன்னின்று நடத்தும் வல்லமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் கலக பிரியராகவும் கொடூர எண்ணம் செயல் கொண்டவராகவும் தவறான போக்கு வஞ்சனை குணம் பிறரை ஏமாற்றி வாழும் குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அது அவரவர் ராசியில் மற்ற இடங்களில் நின்ற கிரகங்களின் நிலைக்கு ஏற்ப சொல்கின்ற பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். இந்த ராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி பகவானையும், சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரனையும், கருப்பண்ணசாமியும், முனியப்ப சாமியையும், செவ்வாய்க்கிழமை நாளில் விநாயகப் பெருமானையும், சுப்பிரமணிய கடவுளையும், புதன் அல்லது சனிக்கிழமை நாளில் பெருமாள் மகாலட்சுமியையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு வருகின்ற பொழுது இந்த ராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் விலகி சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்